நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு சினை மாடுங்க. கலரு பாருங்க, ரத்த செவலை 3ஆம் மெத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபேட்டு தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கரவத்திறன், விலை நிலவரம் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. 3ஆம் மெத்து மாடுங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போட 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சேலத்தில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. மாட்டுக்கு சுழி தப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. நெத்தி சுழி ஆகட்டும், முது சுழியாட்ட கரெக்டான ஸ்தானத்தெல்லாம் இருக்குது. தவறான சுழி அமைப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய கறவைத்திறனை பொறுத்தவரை 2 வேலைக்கு சேர்த்து ஒரு 16-17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல ஃபேட்டு தரக்கூடிய மாடு. டிரான்ஸ்போர்ட் வசதியோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி அந்த அளவுக்கு நல்ல தரமான பொருள், தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சில்லாத பொருள். ஆண் பொண் யார் வேணாலும் பிடிக்கலாம். ஃபுல் மடி எடுக்கணும். ஒரு 10 நாள் டைம் இருக்குங்க. இன்னும் ஃபுல் மடி எடுத்துச்சுன்னா மாடு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடெலாம் போன இதில் 5 லிட்டருக்கு மேலே கறவை கொடுத்துருக்குதுங்க. 2000 5 லிட்டருக்கு மேலே கறவை கொடுத்துற மாடு. மாடு அந்தளவுக்கு வீடியோவில் பார்க்க வேணால் உங்களுக்கு சின்னதத்தில் நேரில் வந்து பாருங்கள். மாடு நல்லா கனமான மாடு, நல்லா பெருவெட்டு மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாள் டைம் இருக்குது. நல்லா ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபேட்டுக்கு நல்லா எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சின்னதாக அட்வான்ஸ் மாதிரி போடுங்க, மாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்களை மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் தான் சொல்லியிருக்காங்க.